மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய், நிவின், குமரன் 3 பேருமே பிளான் பண்ண மாரி நல்லா பக்காவா பிளான் பண்ணி ராகவ வந்து கடத்திட்டாங்க. கடத்தி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பசுபதிக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. பசுபதி பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து நிவினோட அம்மாவுக்கு கால் பண்ணி, "ராகவ உன் கூட தான் நான் அனுப்பிச்சு வச்சேன். எங்கே ராகவ்?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல நிவின் தான் ஏதோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனான்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பசுபதி டென்ஷன் ஆயி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து விஜய் பசுபதிக்கு கால் பண்ணி, "என்ன பசு குழப்பத்துல இருக்கியா? உன் பையன் எங்கன்னு தெரியாம, உன் பையன் இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன வீடியோ கால்ல காமிக்கிறாங்க. "எங்க இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "எங்க இருக்கேன்னே எனக்கு தெரியலப்பா. என்ன கடத்திட்டாங்க. கட்டி போட்டு வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பயந்துகிட்டே சொல்றாங்க. "எதுக்கு அவன வந்து கடத்துனீங்க? அவன ஒண்ணும் பண்ணிறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்றாங்க. "நாங்க ஒண்ணும் பண்ணாம இருக்கணும்னா, நீ எதுவும் பண்ணாம இருக்கணும். நீ வந்து ஒழுங்கா இல்லாம போய் காவேரி வீட உன்னோட வீடுன்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த குடும்பத்த வந்து தேவையில்லாம அழ வச்சுட்டு இருக்க? நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒழுங்கா நீ இப்ப சென்னைக்கு கிளம்பி வர. சென்னைக்கு கிளம்பி வந்துட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ்லலாம் ஒழுங்கா சைன் போட்டு இந்த வீடு திரும்ப நீ அவங்களுக்கு குடுக்குற. அப்படி மட்டும் குடுக்கல அப்படின்னா, உன் பையன நீ உயிரோடயே பார்க்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பசுபதிய மிரட்டுறாரு. உடனே பசுபதி பார்த்தீங்கன்னா பயந்துட்டு, "என் பையனெல்லாம் ஒண்ணும் பண்ணிறாதீங்க. நான் வரேன் வரேன்னு" சொல்லிட்டு பசுபதி வந்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சொல்றாங்க, "நீ வர வழியில வேற ஏதாவது பண்ணணும்னு நெனச்ச அப்படின்னா, உன் பையனுக்கு கதியே வந்து என்ன ஆகும்னு தெரியாதுன்னு" சொல்லிட்டு விஜய் சொல்லவும், "நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு பசுபதியும் கிளம்பி வராரு. ஸோ விஜய் நெனச்ச மாரியே அவங்க வீட்ட வந்து அவங்களுக்கு திருப்பி குடுத்துருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.